ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். தூத்துக்குடி விஜயம் மே 26, 27, 28. இடம் PSK காம்ப்ளெக்ஸ், 2ஆம் கேட் அருகில், தூத்துக்குடி. முன்பதிவுக்கு RG ஜனனி, செல் 9865376115. வணக்கம் நேர்களே, இது வாழ வைக்கும் வாஸ்து நேரம். ஸ்கூல் ஆகட்டும் ஒரு பில்டிங்ல தான், வீடாகட்டும் ஒரு பில்டிங் தான். இதே போல எந்த ஒரு அமைப்பு எடுத்தாலுமே வந்து ஒரு கட்டடத்துக்குள் அப்படிங்கிற இதுதான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கட்டடத்துக்கு அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதை வந்து ஃபாலோ பண்ணா வந்து நிச்சயம் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு நம்மள்ட்ட பேசுறதுக்காக வாஸ்து பேராசிரியர் டாக்டர் MSR மணிபாரதி சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா சார். இப்போ சொன்ன மாதிரி வந்து எல்லா பில்டிங்ஸுக்கும் நம்ம பார்க்கணுமா, இல்லை ரெசிடென்சியல் பில்டிங்க்கு மட்டும் பார்க்கணுமா சார் வாஸ்து? எல்லாமே பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பல கல்லூரிகளில் இடம் நிரப்பப்படவில்லை அப்படின்னு வருது, பல பாலிடெக்னிக்களில் இடம் நிரப்பப்படவில்லை அப்படின்னு வருது. இன்றைக்கி அரசினுடைய புள்ளி விவரங்கள். அப்போ அது கட்டடங்கள் அல்லவா? அப்போ அது ஆதாயம் தரக்கூடிய அமைப்பு அல்லவா? பல குழந்தைங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு அல்லவா? ஆகையினால அமைப்பு ரீதியாக அவைகள் வந்து போய் பகலோடு திரும்பி வரக்கூடிய தன்மை அப்படின்னு அமைப்பாக இருந்தாலும், கட்டிட அமைப்புகள் சரியாக இருக்கும் பொழுது கல்விக்கு வந்து ஃபாஸ்ட்டு, அதை வந்து நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு கௌரவம், அதற்காக பணம் கொடுத்து எல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு புகழ் இப்படின்னு தரக்கூடியது. ரெசிடென்ஸ் அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா இது அத்தனைக்கும் வந்து பூஸ்டப் தரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ நான் ஒரு மாணவன் அப்படின்னா என்னுடைய வீடு சரியாக இருந்தால் என்னுடைய அறிவினுடைய தன்மைகள் பிரமாதமாக அமையும். நான் வந்து ஒரு வியாபாரி அப்படின்னா என்னுடைய வீடு சரியாக இருந்தால் என்னுடைய வியாபாரம் நன்றாக இருக்கும். நான் ஒரு டாக்டர் அப்படின்னு இருந்தால் நான் வந்து என்னுடைய நோயாளிகளுக்கு ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணுறது பூரா ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு இதாகி நல்ல அமைப்பில் அவங்க வருவாங்க. நான் ஒரு வக்கீல் அப்படின்னு இருக்கிறேன்னா எனக்காக, அதாவது என்னுடைய கிளைண்ட்டுகள் பாதிக்கப்பட்டு என்கிட்ட வரும் பொழுது அவங்களுக்கு நல்ல நீதி என்னால் வாங்கி தர முடியும். நான் வந்து ஒரு தொழிலாளி அப்படின்னு இருந்தேன்னா என்ன பொருள் செய்கிறேனோ அதை நல்ல முறையில் நல்ல டெக்னிக்கலாக செஞ்சு தர முடியும். நான் வந்து ஒரு பெரிய விவசாயி அப்படின்னா என்னுடைய விளைநிலங்களில் அதிகமான ஈல்டை நான் பெற்று நானும் சந்தோஷமாகி இவ்வளவு ஈல்டு எடுக்கப்பட்டவன் அப்படின்னு வரும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அத்தனை துறைகளுக்கும் மூலம் நாம் சார்ந்து இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அப்படின்னு சொல்ற பட்சத்துல வந்து அது வந்து ஒரு கட்டடம் அப்படிங்கிறதுக்குள்ள அடங்காது இல்லையா சார்? அப்ப ஈல்டு வந்து வித்தியாசப்படுறதுக்கு காரணம் என்ன சார்? அங்க விவசாயினுடைய மூளை இந்த பயிரை இந்த இடத்தில் இந்த அளவுக்கு போட்டால் போதும், அப்போ நாம வந்து இவ்வளவு எடுக்க முடியும்னு ஒரு திட்டமிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு தக்காளி கிலோ 20 ரூபாய் அப்படின்னு ஒரு கணக்கு, அதே 20 பைசாவுக்கு அப்படியே மாறுது இல்லைங்களா? என்ன காரணம்? எல்லாரும் ஒரே நேரத்தில் இந்த தக்காளியவே பயிர் பண்ணிடுறதுன்னு ஆகிப்போகும். ஆனால் புத்திசாலியாக இருக்கக்கூடியவன் எல்லா இடத்துலையும் இது போடாத இந்த வெங்காயத்தை போடுவோம் அப்படின்னு போடும் பொழுது பார்த்தீங்கன்னா இவனுக்கு மார்க்கெட்டில் கிடைச்சிரும், அவன் இந்த வீட்டை நல்ல அமைப்பில் வச்சுருப்பான். அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு நிலத்தை பண்படுத்தக்கூடிய அமைப்புகளில் நல்ல தன்மையில் இருக்கிறவன் அந்த நிலத்தையும் நல்ல அமைப்புகளுக்காக ஒரு அமைப்பு தருவாங்க. அப்படி எல்லாம் வந்து பாத்தி கட்டுவது, அந்த ஸ்டோர் ரூம், மோட்டார் ரூம் இதெல்லாம் அமைக்கிறது. சரி, இப்போ வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் வந்து ஒரு கட்டடம் முக்கியம், அதுக்கு ஒரு இது முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க சார். இந்த கட்டடமே வராம இருக்கிற காலத்துல இருந்தோம் இல்லையா, கட்டடமே இல்லை அப்படிங்கிற காலத்துல இருந்தோம் இல்லையா, அப்போ வந்து இந்த சாஸ்திரம் எங்க இருந்தது?
அப்போ நம்மளே எங்கே இருந்தோம்னு ஒரு கேள்வி கேளுங்கம்மா. அப்போ நம்ம எப்படி இருந்தோம்னு கேளுங்கம்மா. அதைத்தாம்மா கற்கால மனிதர்கள் எல்லாம் படித்தோம். இந்த கட்டடம்னு கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த 6வது அறிவுன்னு நமக்கு டியூன் ஆகுது. இப்போ என்ன சொல்கிறான், ஒரு கவிஞன் வர்ணிச்சிருக்கிறான், ஆறாவது அறிவு பெற்ற மிருகம் அப்படின்ட்டு. எதுடானா மனுஷனா. அப்போ அவனுடைய சிந்தனை என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னால் அப்படின்னு பார்த்தா ஒரு துறவி ஒருத்தர் இருந்துட்டு இருப்பாரு. அப்படி போயிட்டு இருக்கையில நாய் போகுது, பன்னி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளாரை பார்த்த உடனே மனிதன் போகிறான்னு சொன்னாராம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடில் கூட ஒரு நல்ல அமைப்புன்னு கொடுத்த பிறகுதான் இந்த குடிசைகள் எல்லாம் அனாதையாக இருந்தவனெல்லாம் கூப்பிட்டு ஒரு பாடலில் திருத்தினாருங்கிறது தான் தன்மை. அப்போ இவர் வைத்திருந்த ஆசிரமம் நல்ல அமைப்பாக இருந்ததுனால மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி சொன்னார்னு அர்த்தம். அதனால் ஆதியில் நம்ம தான் மிருகமாக தானே இருந்தோம். 6வது அறிவு கொண்ட மிருகம் அப்படிங்கிறது மிருகமாகவே இருந்தோம், மூர்க்கமாக இருந்தோம், நளினம் கிடையாது. அன்னைக்கு பட்டுப்புடவையை நம்ம முன் குளம் எடுத்துக்கலை. இன்னைக்கு அத்தனையும் நளினம் ஆயிடுச்சா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கு மேட்சிங்க்கு மேட்சிங்காக அணிகலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் எதில் வந்தது? குடிசையில் இருக்கும் பொழுது என்ன பண்ணா, ஒரு பாசியை போட்டுட்டு திரிஞ்சாங்க, ஒரு மஞ்சள் கயிறோடு இருந்தாங்கன்னு இருந்தது, அதுவும் ஒரு விரலி மஞ்சளோட. அப்புறம் ஓட்டு வீடுன்னு வரும் பொழுது அணிகலன்கள் எல்லாம் இவ்வளவு ஆடம்பரம். மாட மாளிகைங்கும் பொழுது அரசி கிரீடமெல்லாம் வச்சுருந்தா மணிகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்தாலெல்லாம் வருது. அதனால வரலாறை படியுங்கள், வரலாறுடைய அமைப்புகளை பாருங்கள். கட்டிடத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரத்துக்கும் எவ்வளவு தொடர்புன்னு உங்களுக்கே தெரியும். சார், இப்போ வீட்டில் ஓட்டு வீடு இருக்கு, கூரை வீடு இருக்கு, சென்ட்ரிங் வீடு இருக்கு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கு சார். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ்ல ரெசிடென்ஸ்க்குன்னு ஏத்தது அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க நீங்க? எந்த வீடாக இருந்தாலும் சரி வாஸ்து கட்டுப்பாட்டில் இருக்கணும். கூரை வீடுங்கும் பொழுது பவர் கம்மி, ஓடு வீடுங்கும் பொழுது அதுல கூடுதல் ஈர்ப்பாற்றல். இப்போ நிறைய டிசைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூம்பு அமைப்புகள் அப்படிலாம் கொடுக்குறாங்க இல்லையா? அது ஆதியில உள்ள ஓடு தானே தாங்க, பார்த்தீங்களா? ஆதியில் உள்ள ஓட்டமைப்பு தான். அதைத்தான் நம்ம இப்போ டெரஸில் கொடுத்துட்டு அந்த ஓடு அமைப்புகளை நம்ம ஒட்டுறோம். ஆக அதே தான். ஆக கட்டடத்தினுடைய சுவருங்கிறது கட்டுப்பாட்டில் இருக்கணும். நீங்கள் கூம்பு கொடுங்க, 4 பக்கம் டேப்பர் கொடுங்க. அது சதுர வீடுகளுக்கு 4 பக்கமும் கொடுத்தது தான். இப்படி குதிரை டாப்புன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளது தான். ஆக ஓடு நீங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, டெரஸ் பில்டிங்குகள்லாம் நம்ம கொடுக்க தான் விஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடுகளில் இத்தனை அளவுக்கு நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி கம்ப்யூட்டர் லெவலுக்கு. ஏன்னா கட்டடங்கள் உயர வான்காந்தத்தினுடைய தொடர்பு நிலைகள் நமக்கு ஈஸியாக கிடைச்சிது அப்படின்னு எடுத்தோம். இப்போ அதே தன்மை அப்படியே ட்ரெண்டு மாறி அபார்ட்மெண்ட்டுன்னு கொண்டு போயிட்டு ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறோம்னு மாறுது இல்லைங்களா? அதுக்கு இதுதான் காரணம். இப்போ கட்டட அமைப்புகள் தவறாக இருக்கிறதுனால தான் விபத்து நடைபெறுகிறது. கட்டட அமைப்புகள் தவறாக இருப்பதனால தான் குண்டு வெடிக்குது. கட்டட அமைப்புகள் தவறாக இருப்பதனால தான் சிறைகள் எல்லாம் நிரம்புகின்றன. ஏன்னா அந்தந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய தன்மையில் குற்றங்கள் பலவிதமாக இருந்தாலும் குற்றவாளியினுடைய வீட்டு அமைப்புகள் நீங்க போய் பார்க்கும் பொழுது அவங்க உங்களுடைய குணாம்சமான மூர்க்கத்துக்கு இது காரணமா அமைஞ்சு சார். அப்படினாலும் அவங்களுடைய இது கேட்கும்போது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அந்த சூழ்நிலையில நான் அப்படி செஞ்சுட்டேன், அந்த நிமிஷத்துல அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார்? அப்ப அந்த வீடு ரொம்ப நாளா அவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த செகண்ட்ல அந்த முடிவு எடுக்கிறதுக்கு எப்படி என்ன சார் காரணம்? அதாவது இப்போ அரிசியை நம்ம பக்குவப்படுத்துகிறோம், விசில் வைக்கிறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விசில் டக்குன்னு அந்த செகண்டில் தான் சத்தம் போடும். அது மாதிரி டக்குன்னு இவன் மூர்க்கமாகி தான் அடிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா கொடூரங்கிற ஒரு அமைப்புகளுக்கு தள்ளப்படுதுன்னா இவனுடைய மனசில் அந்த கொடூர உணர்வுகள் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தானே காரணம். அப்போ இல்லைன்னா அவன் திடீர்னு அந்த முடிவு எடுக்க முடியாது இல்லைங்களா? ஆக அந்த வீட்டினுடைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா அக்னி பாக தவறுகள் இருக்கும், டென்ஷன் ஆகிக்கணும். அக்னியில் இருக்கக்கூடிய பாகங்கள் டென்ஷன் ஆகிக்கணும். வெளியே அதாவது வெளியே ரொம்ப சாஃப்டான நேச்சர் உள்ள ஒரு பர்சன் வீட்டுக்குள்ள வந்த உடனே சிடுன்னு ஆயிராங்க. வெளியே எப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு கேங்க. வந்த உடனே பிள்ளைங்க எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சு உட்காந்துக்குதுங்க. அப்படி ஒரு டென்ஷனான ஆளுங்களாம் இருக்காங்கல்ல. தெற்கு வாசல் அமைப்பு உள்ள வீடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் எல்லைகளில் கரெக்டான அமைப்புகளில் கட்டட அமைப்பு இருந்ததுன்னா பெரிய பாதிப்புகள் தராது. ஆனால்
ஒவ்வொரு கட்டடத்துக்கும் காம்பவுண்டில் டிசைன் மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த காம்பவுண்ட் அமைப்பு மாறுபாடாகும் பொழுதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே உள்ள குழந்தைங்க மூர்க்கத்தனம்னுங்கிற மாதிரி கொண்டு வந்துடும். ஏன்னா அவ்வளவு தப்பு, தெரு நெருங்கல்னு இதுக்கு பேர். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் தந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா கொடுத்தேன்னு இருப்பாங்க, கடைசியாக இதில் தப்பு இருந்து போகும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யணுங்கம்மா. அதாவது என்னென்னா, இப்போ கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருங்கிறாங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் கல்யாணம் பண்ணிப்பார்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயமா அப்படிங்கிறோம். இன்றைக்கி பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்தை மிகப்படுத்திட்டு பிரம்மாண்டமாக போட்டுட்டு இருக்குது. ஏன்னா கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா பட்டு புடவைங்கிறாங்க, 3 லட்ச ரூபா கோட்டுங்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ அது எவ்வளவு தூரம் இருக்குது? அதுவே எதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண புடவை வாங்குறதுக்கே முடியாத நிலைகளெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் அந்த மஞ்சள் வாங்கணும், வெத்தலை பாக்கு வாங்கணும், சரடு வாங்கணும், அதில் ஒரு 1/4 பவுனை இணைக்கணும், ஒரு புடவை வாங்கணும், கூரை புடவை ஒன்று வாங்கணும், அதுக்கு ஒரு ஜாக்கெட் இது பண்ணணும், மாற்று புடவை வேணும், மறு வீட்டுக்கு புடவை கொடுக்கணும். அப்படி பார்த்து பார்த்து பண்ணுவது போல தான் கட்டடத்தின் அமைப்பில் வந்து கதவு நிலவு பார்க்கணும், ஜன்னல் பார்க்கணும், கட்டடத்தினுடைய உயர்வு தாழ்வு பார்க்கணும், காம்பவுண்ட் அமைப்பு பார்க்கணும், கழிவறை அமைப்பு பார்க்கணும், தண்ணி வெளியேறுற அமைப்பு பார்க்கணும், கூரையில் தண்ணி விழுகிறது பார்க்கணும், கூரையிலேருந்து தண்ணி வெளியேறது பார்க்கணும், கட்டடத்தை சுற்றி இருக்கக்கூடிய செடி கொடி அனைத்தும் வந்து எந்த தன்மையில் வந்து வருதுன்னு பார்க்கணும். அப்படின்னு இதில் எல்லாம் இப்படி இருக்குது. ஆபாடா, மயக்கம் வர்ற மாதிரி இருக்குங்களா? ஏன்னா இந்த மாதிரி இப்படி தொடர்ந்து சொல்லிட்டே போலாம். தவறா அமைச்சுறாங்க சார். இப்ப வந்து வாஸ்துவே பார்க்காம அமைச்சுறாங்க, பிரச்சனைக்குள்ள இருக்காங்க. அப்ப வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கும்போது இவ்வளவு இதையும் சரிப்படுத்தி அந்த வீட்டை கொண்டு வர முடியுமா? ஏன் முடியாது? என்னம்மா விஷயம் நீங்க? ஆடாடாடாடாடா, இப்போ நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய புடவையில் எத்தனை லட்சம் நூல் இருக்குன்னா உங்களுக்கு சொல்ல தெரியுமானா தெரியாது. அதே இது நெஞ்ச தொழிலாளிகிட்ட கேளுங்க, இத்தனை நூட்கள் இணைக்கப்பட்டதும்பா, எத்தனை தவணை இந்த தறியில் வந்து நூல்கள் இணைக்கப்பட்டது பின்னப்பட்டதும்பா. அப்போ அத்தனை இல்லைன்னு அர்த்தமா? தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கத்தானே செய்கிறாரு. இப்போ மணிபாரதி அதெல்லாம் கண்டுபிடிச்சி தர்றதுக்கு தெரிஞ்சிருக்கிறாரா இல்லையா? அப்படி இருக்கையில் கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டாரா? அப்போ கண்டுபிடிச்சி கொடுக்கும்பொழுது ஒரே நாளில் இந்த டப்பாவை செய்கிறதுக்கே 4 நாள் ஆகும். முதல்ல மேல்மோடி செய்யுங்க, அப்புறம் பாருங்கள் இதில் ஒரு அழகான இன்சியல் போட்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி அதை அழகுபடுத்துங்க, பக்கத்தால் 2 பொட்டை தூக்கி வைங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அழகாகி போகும். ஒரு ஃப்ளவர் நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு இதையும் நீங்கள் ரெடி பண்ணி அந்த கம்பியை ரெடி பண்ணி அதில் பிளாஸ்டிக்கை கொடுத்து அதில் பிளாஸ்டிக் பூவை கொடுத்து அதில் கலர் கலராக கொடுத்து ஒரு ஜாடின்னு கொடுக்கும் பொழுது ஒரே நேரத்தில் அத்தனை கலரையும் டப்புக்கு நான் வந்தது அப்படின்னு கேள்வி கேட்க முடியுங்களா? நம்மளுடைய முயற்சி தான். ஒன்னொன்னையும் அழகழகாக பார்த்து பார்த்து இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மைசூர்பா வந்து நான் வந்து உங்களுக்கு இதில் அன்னபூர்ணாவில் வாங்கிட்டு வந்தேன், அடையார் ஆனந்த பவனில் வாங்கிட்டு வந்தேன், பாருங்கள் இது சாப்பிடுங்க, கிருஷ்ணா ஸ்வீட்டில் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இத்தனை கடையிலையும் இன்னது வாங்கிட்டு வந்தால் மைசூர்பாவுக்கு ஒன்றுன்னாலும் அந்த கடையினுடைய ருசி மாறுவது போல திசைகள் வந்து மாறும் பொழுது கட்டட அமைப்புகள் மாறுபாடாகும். அப்படி மாறுபாடாகும் பொழுது இதெல்லாம் பாதிப்பாகுதுங்கிறதான் உண்மை. ஏன்னா இப்போ நான் இந்த லைவு இந்த நிகழ்ச்சிகளில் எவ்வளவோ விஷயங்களை கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் மக்கள் பூரா என்ன நினைக்கிறாங்க, ஐயோ என்னுடைய பிரச்சனைக்கு என்னையா தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிரச்சனைகளை இப்போ மையப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஐயோ நான் சொன்ன இதுக்கெல்லாம் கேட்டு அவன் பாரு முன்னேறிட்டான், நான் அப்படியே இருந்துகிட்ருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் தெரியும் பாருங்கள் வீட்டை தப்பு இருக்கான்னு. அந்த தப்பு இருக்கான்னு தான் தெரியல. ஏன் அதுக்குன்னு ஒரு நிபுணர் இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் வந்து சிரமப்படணும்? இப்போ பிரச்சனைக்கு கணக்கு தெரியுது, அந்த நிபுணரை பாருங்க. மணிபாரதி வந்து மறுபடியும் தொடர்ந்து வந்து அதே பிரச்சனையை வந்து ஒரு வீடு சந்திக்குது அப்படின்னா உடனே நீங்க வாஸ்துக்காரரை தான் பார்க்கணும். பாக்கி நீங்க ஒண்ணு இந்த பிரச்சனை இந்த கடன்காரன்ட்ட போய் இதை வாங்குறேன், இந்த பிரச்சனை உடனே அவங்ககிட்ட வாங்கி இவனுக்கு கொடுக்குறோம், இன்னொரு பிரச்சனை 3வது ஆள்கிட்ட வாங்கி இவங்க 2 பேர்த்துக்கு கொடுக்குறோங்கிறத விட ஏன் இது உடனே மணிபாரதியை கூப்பிடப்பா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இல்லைன்னா என்னுடைய சிஷியர்களை பயன்படுத்திக்கங்க வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி. அப்ப வந்து ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, தொடர்ந்து வந்து கடன் பிரச்சனை வந்து இருந்துட்டே தான் சார் இருக்கு. அதாவது ஒரு கடனை வந்து இப்பதான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா இன்னொரு கடன் வந்து எப்படியாவது வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது, நாங்க வாங்கக்கூடாது அப்படின்னு கஷ்டப்பட்டு அடைச்சாலும் வைராக்கியமா இருப்போம். ஆனா அந்த வைராக்கியம் தளர்ந்து போகும். நான் தொடமாட்டேன் இன்னைக்கு மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்ற கதைகள் எல்லாம் சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் இது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய மேற்கு பாகத்தினுடைய தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக மேற்கு தெற்கு பாகத்தினுடைய தவறுகள் கண்டிப்பாக கடனாளியாகவே தான் ஆக்கிட்டு இருக்கோம்.
அதே நேரத்தில் தெற்கு பாகத்தில் தவறே இல்லை, வடக்கு பாகம்தான் தவறு, கிழக்கு பாகம்தான் தவறுனா இது தெற்கையும் மேற்கையும் தான் பாதிக்கும். ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவ். வடக்கில் நீங்கள் தப்பு பண்ணி வச்சுருக்கிறீங்க, தெற்கில் தப்பு இல்லைன்னா வடக்கு வந்து இப்போ மேடாகுதுன்னு வச்சுக்கோங்க, தெற்கு பள்ளமாகி போச்சுன்னு அர்த்தம். இப்போது நீங்கள் தெற்கில் வந்து ஒரு செப்டிக் டேங்கை போட்டு வச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தெற்கு பள்ளமாகி போச்சுன்னு அர்த்தம். இப்போ ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படின்னா எந்தெந்த பாகங்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கும் பொழுது நியூட்ரலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. முதல்ல முயற்சி தான் அவசியம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்றாங்கன்னா அந்த தத்துவத்தை முதல்ல வாஸ்துல கொடுக்கணும். கண்டிப்பா இகழ்ச்சிங்கிறது கிடையாது. சரி, இப்போ வந்து தங்கம் வந்து தங்கவே மாட்டேங்குது எங்க வீட்டுல, எவ்வளவுதான் வந்து இது பண்ணாலும் அது வந்து உடனே வந்து அடகு கடைக்கு போயிடுது, இல்ல வந்து ஏதாவது வந்து ஒரு செலவாகி போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு திசைக்கும் ராகு கேது வாசல், சனி வாசல் அப்படின்னு எல்லாம் இருக்கு. இப்ப குரு வாசல், குரு வாசல்ல பாதி, சுக்கிர வாசல், சுக்கிர வாசல் முழுவதும், இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா குரு வாசல்ல பாதி நல்ல அமைப்புன்னு தானே சார் கொடுத்து, அது வந்து காசை கொடுக்கற மாதிரி கொடுத்து ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவான், எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி கொடுத்து ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவான். அந்த மாதிரியான அமைப்பு. இதுக்கெல்லாம் நீங்க அசுர கதைகள் பூரா சுக்கராச்சாரியரோட அமைப்புன்னு உதாரணத்துல எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒண்ணும் இல்லாம போயிடும். அதே மாதிரி இப்போ வந்து குருவனுடைய பாதி வாசல் அமைப்பு, ராகு கேது வாசல் அமைப்பு, சுக்கிர வாசல் அமைப்பு, சனி வாசல் அமைப்பு, அதே நேரத்தில் சூரிய வாசலினுடைய தனித்தன்மை, அதே நேரத்தில் செவ்வாய் வாசலினுடைய தனித்தன்மை, இப்படின்னு அமையக்கூடிய வாசல்கள் பூரா சிக்கல்களை தந்து கடனாளி ஆக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. நாம் பார்த்த வீடுகள் எல்லாம் இப்படி இருக்கிற வீடுகள் தான் கடனாளியாக இருந்தது. அவள் பார்த்தீங்கன்னா இதை சரி பார்க்க முடியுமா, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைக்க முடியுமான்னா முடியாததுன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் பூரா உங்களுக்கு கட்டடத்தில் பிரமாதமாக அமைக்க முடியும். நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலமாயிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் ஒர்க்கு அது இதுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம். முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடத்தை உடைச்சே ஆகணும் அப்படிங்கிற தன்மை இருக்கும். இன்றைக்கி இன்னரில் நியூட்ரலைசிங் அப்படின்னா ப்ளைவுட்டெல்லாம் அருமையான வரப்பிரசாதம். இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு இன்றைக்கி கட்டுமான தன்மைகள் அன்றைக்கெல்லாம் 2.5 அடி செவுறு அப்படிங்கிற கணக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி 3 இன்ச்சு சுவரெல்லாம் நாங்கள் வைக்கிறோம் அருமையாக. அந்த அளவுக்கெல்லாம் இன்றைக்கி அமைப்பு வந்துருச்சு, நிற்குது, நல்ல அமைப்பு இருக்குது. இப்போ இடமே காணலை, 20க்கு 16 தான் என்கிட்ட இடம் இருக்குன்னு வர்றாங்க. அதுலேயே நாங்கள் வாஸ்துத்தன்மை கொடுக்குறோம். அளவுகள் வந்து பிரச்சனை கிடையாது, அமைப்பு தான் ரொம்ப பிரச்சனை. அமைப்பில் வந்து பிரச்சனைகள் வரும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனையாக. அளவுகளில் நியூட்ரலைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி, அமைப்புகளில் நியூட்ரலைஸ் பண்றது தான் கஷ்டம். சார் இப்போ வந்து காம்பவுண்ட் வீட்டில் இருக்காங்க சார், ஒரு காம்பவுண்ட் வீட்டில் அது வந்து ஒரே கட்டடம், அதில் வந்து 2-3 குடித்தனம் இருக்கு, அதில் வந்து ஒருத்தர் நல்லா இருக்காரு, 2 பேர் பாதிக்கிறாங்க, இல்லை 2 பேர் நல்லா இருக்காங்க, இப்படி வந்து இந்த வேரியேஷன்ஸ் வந்து ஏன் சார்? நானே ஒரு காம்பவுண்ட் வீடு வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். பாவம் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறாரு, நல்ல மனுஷன். அதாவது ஆன்மீகத்தில் அந்த குடும்பம்னா அவங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்னா கடைநிலை பிறவி அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்ச அமைப்பு. ஆனால் இன்றைக்கி ஆன்மீகத்தில் பிரமாதமாக இருந்து அபிஷேகம் என்ன, ஆராதனை என்ன, இந்த வீட்டினுடைய உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் என்னை கூப்பிட்றாங்கங்கிறதுக்காக லூப் கோல் இருக்குது அந்த வீட்டில். நான் போய் ஆஹா உனக்கு இது தப்பு தாயா, ஆனால் இந்த இடம் உனக்கு சாதகமாக இருக்கிறது, அந்த அமைப்பை பயன்படுத்திக்கொள் அப்படின்னு அதுக்கு உண்டான காம்ப்ரமைஸ் ஒர்க்குகளை கொடுத்தோம். ஏன்னா இப்போ வந்து வாடகை வீடு அப்படிங்கும் போது வீட்டுக்காரங்க வந்து அவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு சம்மதிக்கிறது இல்லைங்கம்மா. இன்னைக்கு வாடகை வீட்டில் வந்து நீங்கள் இப்போ வீட்டுக்கு போறீங்க, என்னை கூட்டிகிட்டு போய் இந்த வீடு நல்லா இருக்குதா, எனக்கு நான் போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று மாற்றங்கள் செஞ்சு தருவாருன்னா போகலாமா, இல்லைன்னா முடியாதுன்னு சொன்னோன்னு உடனே அந்த அம்மா போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் நண்பர் வாஸ்துக்காரர் சொன்னார், என்னென்னது பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், 5 ரூபா அட்வான்ஸ் வேணாலும் ஜாஸ்தி தந்துடுறோம், நீங்கள் செஞ்சு கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களுக்கு இலக்கு வந்து 10,000 ரூபா தான் அட்வான்ஸுன்னு வச்சுருக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் செய்யணும், ஒரு 5,000 ரூபா நாங்கள் தர்றோம், நாளைக்கு நாங்கள் அப்படியே விட்டுட்டு தானே போகிறோம், உங்களுக்கு அடுத்து வர்றவங்களுக்கும் யோகமாக இருக்கும், அதனால் நாங்களே ஒரு 5,000 ரூபா எச்சா தர்றோம் பாருங்கள், வாஸ்துக்காரருக்கு நாங்கள் தான் ஃபீஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படிங்களா பண்ணி தந்துடுறேங்க. காம்பவுண்ட் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லையா சார்? இல்லைம்மா,
என்கிட்ட யார் வர்றாங்களோ அவங்களால செய்ய முடியும், அந்த இடத்துல அந்த இது முடியுமா? ஏன்னா இது நான் பார்த்த அனுபவம். என் கூட என்னுடைய சீடர்கள்ட்ட எல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. ஏன்னா முடியாதுன்னு சொல்லி போட்டு என்னால் என்கிட்ட பணமே, ஐயா எனக்கு இந்த ஃபீஸு நீ ரெடினா நான் வர்றேன் அப்படின்னா கொண்டு வந்து அட்வான்ஸாக கட்டிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி குடும்பங்கள் எல்லாம் போய் பார்க்கும்பொழுது லூப் கோல் இருக்குது. சார் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடை பார்க்குறீங்க சார், பார்த்துட்டு வந்து அதில் உள்ள தவறுகள் மாற்றி அமைக்கிறதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, அதோட வந்து வாஸ்து திருத்தங்கள் முடிஞ்சு போச்சா? அது எப்படி? அதை நீங்கள் செய்யணும் இல்லையா? அதை செஞ்சுட்டு அடுத்த தவணை நான் வரும்பொழுது என்னை கூட்டிகிட்டு போய் சரி பார்க்கணும். நாங்கள் மாதிரி பண்ணிட்டாங்க ஐயா அப்படின்னு காமிக்கணும். நான் பார்த்துட்டு ரைட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அப்போ வந்து பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் நான் வரும்பொழுதெல்லாம் பார்க்கணும். இப்போ வேலை செய்யும் பொழுது டவுட் இருந்ததுன்னா ஃபோனில் கேட்டுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் நாங்கள் தளபதிகளெல்லாம் வச்சுருக்குறோம், அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ அதுக்காகவே நாங்களே இப்போ என்ன பண்ணுறோம், எங்கள் இன்ஜினியர்கள் மூலமாகவே திருத்தி கொடுத்துறதுன்னு முடிவு பண்ணிடுறேன். ஏன்னா நான் கொடுக்குற ரிப்போர்ட்டு என்னோடய இன்ஜினியருக்கு அத்துப்படி. உடனே என்னென்ன தவறுகள், ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு அமைப்புகள் மாறும்பொழுது சரி சார் இத்தனை இன்ச்சு தள்ளி வைக்க சொல்லியிருக்கிறாங்க, கரெக்டாக அந்த இன்ச்சில் மார்க் பண்ணி கொடுப்போம். இன்ச்சு வித்தியாசம் கூட வரக்கூடாதுங்கிற அளவுக்கு பார்க்கறதுக்கு என்ன சார் காரணம்? ஒன்றும் காரணமே இல்லை. இந்த கண்ணு கொஞ்சம் போல் ஒரு 2 mm கீழே இறங்கி இருந்ததுன்னா எப்படி இருக்குங்கிறது யோசிச்சோம்னா காரணம் தெரிஞ்சு போகும். வேற ஒன்றும் கிடையாது. சரி இது என்ன, அதை பற்றி என்ன பெரிய பிரமாதம், இந்த கை மட்டும் ஒரு 4 இன்ச்சு கீழே இப்படி இறங்கி இருந்ததுன்னா என்னன்னு நினச்சி கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சு போகும். இல்ல அப்படி இல்ல சார், ஒரு பிளான் போடுறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ரூபாய் இருக்கு, சரி ஒரு கொஞ்சம் ஒரு வீடு மாதிரி ஒரு ரூம் மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு போடுறாங்க. அது அடிக்கணக்குல போயிடும். இன்ச்சுங்கிறது இப்போ நான் லெவல்ல வந்து இன்ச்சஸ் வந்து வரும் இல்ல. இந்த இப்போ நாங்கள் நேர் காம்பஸில் ஒரு கட்டடம் கொடுத்துருக்குறோம். அதாவது வாசல் வைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் நாங்கள் எடுத்து அளந்து கொடுத்தோங்கிறது அந்த ஓனருக்கு தெரியும், என் கூட வந்த 4 சீடர்களுக்கும் தெரியும். அந்த மேஸ்திரி அவங்கன்னு 12 பேர் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணி அதை நூல் பிடிச்சி அதை கரெக்ட் பண்ணி மார்க் பண்ணி செக் பண்ணி இதுதான்னு நாங்கள் அமைச்சு கொடுத்துட்டு நாங்கள் வர்றோம். 1.5 மணி நேரம் தான். ஆனால் 12 டெக்னீஷியன் வந்ததில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம். சும்மா நிலவுன்னா சாதாரணமாக இல்லை. ஆசாரியுடைய உதவியாளர், கொத்தனார் அவருடைய உதவியாளர், மண் அள்ளி தர்றவன், மண்மட்டி ஆள், இதெல்லாம் இன்ஜினியருடைய சூப்பர்வைசர், இப்படின்னு அத்தனை பேர். ஏன்னா தாய் நிலவு வைக்கிறதுல அவ்வளோ விஷயம் இருக்குது. சரி அது இருக்கு சார். இப்போ வந்து ஃப்ளோர் லெவலில் வந்து இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா தங்கிட்டு அதனால வந்து நான் முன்னாடி மட்டும் ஹாலில் வந்து டைல்ஸ் போட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது அதில் வந்து சின்ன வித்தியாசம் தான் வரும். அதை வந்து நீங்கள் அனுமதிப்பீங்களா சார்? ஒரு டம்ளர் பால், அதில் நான் ஒரே ஒரு துள்ளி தான் விஷம் போட்டேன், நீ ஏன் மயக்கம் போட்டு விழுந்துட்டு வயிற்றையும் கையையும் பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்டால் எது சரி? அப்போ வந்து நீங்கள் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சுங்கிறது எல்லாமே தப்பு தான். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 1/2 இன்ச்சு உயரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த நியூட்ரலைஸு வேறு என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இந்த அறைக்கு இந்த டைல்ஸ் தரப்போகிறேன்னு முடிவு எடுத்தீங்கன்னா அடுத்த அறை பாதிக்கப்படுமானெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் செய்யணும். இல்லை இது மட்டும்தான் தர முடியும்னு நீங்கள் விரும்புனா அதுக்கு தகுந்த அளவுக்கு நாம் அந்த டெக்னிக்கலை நம்ம பயன்படுத்தி செய்ய போகணும். இல்லை ஏன்னா பழைய வீடுகள் வந்து இருக்கும்போது வந்து இப்போ புதுசாக வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க வந்து என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா ஒரு ரூம் போட்டு டைல்ஸ் போட்டுறாங்க, இல்லை ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 2 ஹால் எடுத்து ஹால் போட்டு ஒரு ரூம் போட்டு டைல்ஸ் போட்டுறாங்க. ஏன்னா முதல்ல வந்து டைல்ஸ் இதெல்லாம் இல்லை, அந்த இந்த அமைப்புகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிட்டே வரும்போது வந்து இப்படி வர்றதுனாலதான் சிக்கல் ஆயிடும். அதாவது எல்லா அமைப்புகளுக்கும் உங்களுக்கு பேசிக் ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கணும். அதே நேரத்தில் இந்த கட்டடத்தினுடைய அமைப்புகளுக்கு நாம் கொடுத்த எக்ஸ்டென்ஷன் வந்து பொருந்துமான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அறை தானே ஒரு ரூம் இருக்கிறேன்னு கட்டும் பொழுது அந்த அறையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு 4 இன்ச்சு வித்தியாசம் உடனே அடுத்த மனையோட கம்பேர் ஆகும் பொழுது வித்தியாசம் ஆயிடுச்சுன்னா தப்பா போயிடும். இது பழைய வீடு இல்லை சார், இப்போ நம்ம வாஸ்துபடி அமைத்த வீடுகளுக்கே வந்து எந்த ஒரு ஆல்டரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து யோசிச்சுதான் செய்யணும். கட்டடம் அல்லவா, நெருப்புக்குள்ள கைவிடும் பொழுது அடையத நெருப்பு என்ன பண்ணி போடணும் இப்படி தூக்கிடுவோமா? நம்ம முடியாது. அது நெருப்பு, விறக தூக்குறோம், கேஸ் எடுப்பான், சரி தீயை அணைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு கையை அப்படி வைக்க முடியுமா? முடியாது. அது சுடுமே அப்படிங்கிற உணர்வுகள் எல்லாம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து நெருப்பு அணைச்சிட்டேன் உடனே நான் ஏன் தொடக்கூடாது அப்படிங்க முடியாது. அப்போ நெருப்பு அணைச்சாலும் அது இப்போ பாத்திரம் தானே, துணியை பிடிக்காம தூக்கிடுவேன். நான் பெரிய வீரன், 50 கிலோ நான் தூக்கக்கூடிய ஆள், என்ன ஒரு 5 கிலோ துணியை நான் சட்டியை தூக்க மாட்டேனான்னு ஒரு 50 கிராம் சட்டியை கூட நீங்கள் தூக்க முடியாது. அதுக்கு உண்டான பாதுகாப்பு தன்மை. ஒரு துணியை பிடிச்சிக்கிறோம் அல்லது இப்படி கொரட்டினால எடுக்கிறோம், இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதனால தான்
நம்மளோட இதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். அதாவது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு உண்டு வாஸ்துவின் மூலமாக. என்னென்ன பிரச்சனைன்னு நீங்கள் பட்டியல் போட்டுட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டோடு வாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வரும்பொழுது நீட்டாக எழுதிட்டு வாங்க, உங்கள் குடும்பத்தினுடைய பிரச்சனையை பூரா எழுதிட்டு வாங்க. க்ளீனாக கவரில் போட்டு முத்திரை குத்தி சீல் வச்சு கொடுத்துருங்க. அது எங்கள் ஆஃபீஸில் கிடக்கட்டும் ஒரு ஓரமாக. நாங்கள் வாஸ்து சீரமைப்பு கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சுக்கோங்க, செய்யுங்க. இந்த நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் வந்து பிரச்சனைகள் குறைய நீங்கள் ஒரு காப்பி வச்சுருக்கீங்க. அதாவது நான் கொடுக்கக்கூடிய வேலையை தொட்ட நாள்லேருந்து சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் என்னை கூப்பிட்ட நாள்லேருந்து சேஞ்சஸ் தெரியும். முதல்ல என்னை கூப்பிடணுங்கிறதா பெரிய விஷயம். கூப்பிட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்து எந்த மாற்றங்களுமே செய்யாத பட்சத்தில் எப்படி சேஞ்சஸ் தெரியும்? அது எப்படி? நான் வாழைப்பழத்தை வந்து 2 டஜன் வச்சுட்டு ஒன்றாவது சாப்பிடுமா கொஞ்சம் தெம்பாகும்னு சொன்னால் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு தெம்பு வா அப்படின்னு எங்கே வரும்? அதில் ஒன்றாவது சாப்பிடணும். 12 சாப்பிடலைன்னாலும் ஒன்றாவது சாப்பிடணும் என்பது போல ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்தால் கண்டிப்பா அதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருளீட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். தூத்துக்குடி விஜயம் மே 26, 27, 28. இடம் PSK காம்ப்ளெக்ஸ் 2ஆம் கேட் அருகில் தூத்துக்குடி. முன்பதிவுக்கு RG ஜனனி, செல் 9865376115. சார், இதில் வந்து ஒரு சில லேடிஸ் வந்து அவங்களுடைய வீட்டு பிரச்சனையை வந்து நமக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து அதாவது வந்து அந்த குடும்பத்தில் வந்து அப்பா வந்து சம்பாதிக்கிறாரு, அப்பாவோட சம்பாத்தியம் காணலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க. அப்படி 2 பேரும் வேலைக்கு போய் ஓரளவு நல்ல ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் வேறு வீடு மாறி போயிருக்காங்க. ஆனால் மாறி போனதுக்கு அப்புறமே 2 பேருடைய தொழிலுமே வந்து சரிவடைஞ்சு வீடு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. அதாவது இது வந்து வீடு மாற்றத்தினால தான் இந்த கஷ்டம் வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். அதாவது 2 கோணம் அப்படின்னு கதை எடுக்கலாம் இதுக்கு. எப்படி சார்? இப்போ ஒன்று வீடு, இப்போ இன்றைக்கி 2 பேர் சம்பாதிச்சாதான் குடும்பம் நடத்த முடியும், இன்னும் 10வது 4 பேர் சம்பாதிச்சாதான் கரெக்டாக என் மகனெல்லாம் ஆளாகி வந்தால் தான் நான் என்னென்ன பொருளெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்கிறது உண்மை, நடைமுறை தன்மை. இந்த நடைமுறை தன்மை தானே சரி. எப்படி கட்டடம் அதுக்கு துணையாக இருக்க முடியும்? அதனால் கட்டடத்தில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு இப்படி 2 விதமான கதையாக எடுத்துகிட்டு இது வந்து வாழ்வியல் தத்துவம், இது உண்மையானது, ஆனால் வாஸ்து தத்துவம் வந்து உண்மையானதா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது. இப்படி 2 வேறு கருத்தாக எடுக்கும் பொழுது நாம் வளர வளர நம்மளுடைய வளர்ச்சியும் பெருகணும், அடுத்து கவலைகள் குறையணுங்கிறதான அமைப்பு. இப்போ 4 பேர் சம்பாதிக்கும் பொழுது பிரச்சனை அதிகம் அப்படிங்கிற தன்மைக்கு தூண்டப்படுவது உங்களுடைய கட்டடம் அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல்ல இருந்த வீடு நல்லா இருந்திருக்கும், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிறுக கட்டி பெருக வாழ் அப்படிங்கிற கணக்கில் இருந்தது அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லிவிடுவோம். அப்புறம் வசதிக்கு தகுந்ததாக நம் வாழ்க்கை அமைப்பை நான் மாற்றணும் அப்படின்னு கொடுக்கும் பொழுது நீங்கள் வாங்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டி, நீங்கள் வாங்கக்கூடிய லேட்டஸ்ட் மிக்சி, நீங்கள் வாங்கக்கூடிய லேட்டஸ்ட் கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரியான பொருட்கள், அதற்காக நீங்கள் அமைக்கக்கூடிய ஷோகேஸ் அமைப்புகள், நீங்கள் இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு வீட்டில் நம்ம இருந்துகிட்டு இருக்கும் பொழுது ஜன்னலுக்கெல்லாம் சட்டை போட்டு விட மாட்டோம், ஆனால் இப்போ என்னென்னா போர்வையே போற்றி விடுறோம் அப்படிங்கிற கணக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றாக நீங்கள் எதை ஆடம்பரமாக கொண்டு போகிறீங்களோ அது பூரா வாஸ்தோட ஒன்றி கொண்டு போனால் தப்பு வராது. வாஸ்து சாஸ்திரத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாஸ்து வல்லுநரோட ஒரு தவணையாவது உங்கள் வீட்டை காமிச்சு அதற்கான திருத்தம் என்னங்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் வந்து உங்கள் மனசில் புரியும். உங்கள் குழந்தைங்களுக்கும் அது சொல்லித்தரப்பட வேண்டும்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வாஸ்து மாமா வந்தால் சத்தம் போடுவார், எடு அப்படின்னு பக்கத்து வீட்டு குழந்தை வந்து விளையாண்டா இந்த குழந்தை சொல்கிற அளவுக்கு
நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா அந்த கலையை வந்து அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி நம்ம கொடுக்குறோம். இப்போ இது என்ன நினச்சிக்கிறாங்க, என்ன டிவியில் இவர் சொல்கிறது 4 திசையினுடைய அமைப்பு இது ஒன்று பெரிய விஷயமா இந்த இடத்துல கக்கூஸ் ஆகாதுன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல என்ன செஞ்சிடும் அப்படிங்கிறது தான். என்ன செஞ்சுடும் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ என்ன இந்த போர் என்னத்தை தண்ணி போகணும் கிடைக்கிது அவ்வளோதானே, இந்த ஆள் சொல்லிட்டு போயிடுவான், அடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் தாமிரபரணியில், அதாவது தாமிரபரணியிலிருந்து தூத்துக்குடிக்கு நீங்கள் தண்ணி கொண்டு வரணுன்னா லாரியில் தினம் 100 லாரி கொண்டு வர்ற அளவுக்கு வசதி வருது அப்படிங்கிற அமைப்பு வரும் பொழுது இந்த போர் தண்ணி தான் உங்களுக்கு முக்கியமா அப்படிங்கிறது என்னுடைய வாதம். ஆனால் இந்த போர் தப்பாக இருந்ததுன்னா அதுக்கு பரிகாரத்தோட அமைப்பில் தான் நீங்கள் அதுக்கு சாந்தி பண்ணணுங்கிறதெல்லாம் அமைப்பு. எடுத்தோம் கவுத்தம்னு நம்ம செய்ய முடியுமான்னா முடியாது. ஆகையினால புதிதாக போயிருக்கக்கூடிய வீடு உங்களுடைய வளத்தை குறைப்பதாக அது இருக்குது அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கங்களேன் என்னென்ன தப்பு இருக்குது, அந்த தப்பை எப்படி திருத்தலாம். இப்போ பல இடங்களில் எடுக்கப்படக்கூடிய மனையடி கணக்குகளை நான் என்ஜினியருக்கு விளக்கி கொடுத்துட்ருக்கிறேன். அல்ல இந்த மாதிரியான கணக்கு முறைகள் கையாளப்படுகிறது, அந்த மாதிரியான கணக்கு முறைகளில் தவறு இல்லை அப்படிங்கிறது வாஸ்து வல்லுநர்களுடைய வாதம். ஆனால் அவர்கள் எடுக்கக்கூடிய கணக்கு இந்த 2 பக்கத்தை சேர்த்தி கணக்கு எடுத்துட்டு ஒரு பக்கத்தை பிரிக்கிறதுன்னு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. இந்த 3 அமைப்பையும் சரியான பங்கீடாக வருதான்னு கணக்கு எடுத்துட்டு அடுத்த கணக்குக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா இந்த அளவுக்கு இதை அனலைஸ் அப்போ தான் அந்த இன்ஜினியர் யோசிக்கிறார், ஆம் சரி ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறார். அப்போது இப்போ இந்த அமைப்புகளில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்கிறதா இல்லையாங்கிறதுக்கெல்லாம் நாம் பொறுப்பாக முடியாது. ஏன்னா இல்லை அப்படிங்கிற தன்மை வந்து நம்ம குடும்பத்தில் கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை அப்படிங்கிற தன்மையே இருக்கணுமே தவிர மற்றதுகளையெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் உணர்ந்துட்டுருக்கிறீங்க. நொந்துட்டுருக்கிறவங்களுக்கு ஆறுதல் தான் வேணுமே தவிர அதே நேரத்தில் வெறும் ஆறுதல் பத்தாது, தேறுதல் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். சார் அதே ஒட்டி தான் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது 4 பேரும் இதே மாதிரி 4 பேர் இருக்காங்க அந்த ஃபேமிலியில், 4 பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க. அதாவது வீட்டில் வந்து பிரச்சனை எதுவுமே கிடையாது, சுமூகமான உறவு நிலையில் இருக்கும். ஆனால் வந்து 4 பேருமே போய் அதே வந்து ஒரு 2 ரூம் இருக்கிற ஒரு வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு மேலே வந்து எங்களால் முன்னேற முடியல, இவ்வளோத்துக்கும் 4 பேர் சம்பாதிச்சுமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இங்கே அருமையாக வாஸ்துப்படி வீடு கட்டி வச்சுட்டு வாடகைக்கு கொடுத்துட்ருக்கிறார். அந்த மாதிரி வீடுகளை நீங்கள் ஏன் போக முடியாமல் போகுது? இப்போ 4 பேர் சம்பாதிக்கிறாங்கங்கிற கணக்கு மட்டும்தான் உங்கள்கிட்ட கேள்வியில் காமிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களில் எவ்வளவு எந்த மாதிரியான அமைப்பில் வீணாக்கிட்டு இருக்காங்கன்னு யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிற கேள்வியில் கொடுத்துருக்காங்களா? என்னுடைய அமைப்புகளில் நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு வந்து இந்தந்த வகையில் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறேன்னு யாராச்சும் தர முடியுமா? ஆனால் அந்த வீட்டுக்கு போய் பார்த்த உடனே எந்தெந்த வகையில் அவங்க வீணாக்குறாங்கங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்து. ஒரு சிலர் சொல்கிறாங்களே சார், வரவுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்குது, எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார், அந்த மாதிரி அமைப்பில் வந்து வருது இல்லையா? அதுதான்மா மிச்சம்னு கொஞ்சம் வரணுங்கிறது தானே நம்மளுடைய எண்ணம். நாளை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தானே நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு மட்டும் அப்படிங்கிற தன்மையாக இருந்தால் எதுக்குமா நம்ம வந்து நல்ல பள்ளிக்கூடம் நல்ல காலேஜ் நல்லா எடுக்கணும்? இப்போ நிறைய பேருடைய வாதம் அதுதான், நம்ம இந்த என்ன ஒரு 5 வருஷத்துக்கு செத்து போகிறோம், அதுக்கு என்னத்தை பெருசு, அப்புறம் எதுக்கு வாழணும், அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்கணும்? சரி நீங்கள் தான் போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் 121 வயதில் ஒரு பெண்மணி இன்றைக்கும் உழைச்சிட்ருக்கிறா. நீ வயதானவ தானேன்னு ஒரு 5 ரூபாயை கொடுத்தா அந்த அம்மா வேண்டாங்குது. ஏன்னா தன்மான உணர்வு. அதே நேரத்தில் அந்த அம்மா உழைச்சி தான் வாழணுங்கிறதுக்கு அந்த அம்மா இருக்கக்கூடிய வீடு அமைப்பில் இருக்கிற பொழுது உங்களுக்கு உழைப்பாளிங்கிற தன்மையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா கோடீஸ்வரிங்கிற அம்சத்தை அந்த அம்மா கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி 10 வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. ஒன்றும் இல்லை, பத்திரிகையினுடைய ஒரு செய்தி அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பத்திரிகை செய்தியில் ஒரு சைனா வாஸ்து வல்லுநருக்கு வந்து ஒரு பெண்மணி வந்து பல கோடி சொத்து ரூபாயை எழுதி வச்சுருக்கிறாங்கன்னெல்லாம் இன்றைக்கி பத்திரிகை செய்தி வந்திருக்குது. அந்த அம்மாவை ஏமாற்றி அவர் வாங்கலை. அவர் கலையினுடைய அமைப்பில்
கொஞ்சம் நல்ல தன்மையை கொடுத்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்து கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த அம்மா நிறைவான வாழ்க்கைன்னா பார்த்துருக்குறாங்க. இந்த அமைப்புக்கு இந்த கலைக்கு பயன்படட்டும், இவர் இந்த கலைக்காக செலவு பண்ணுறாரு, அதனால பயன்படட்டும் அப்படின்னு அந்த சொத்தை கொடுக்குறாங்க. அப்படின்னா தட்டி பறிக்கிறதுங்கிறது தான் தப்பு. மனசளவில் நீங்கள் வர்ற வருமானத்தை கொடுக்கலாங்கிறதுக்காக தான் என்னுடைய ட்ரஸ்ட்டும் இயங்கிட்டு இருக்குது. ஏன்னா அதனுடைய அமைப்புகளை நாம் பலப்படுத்தணும், அந்த பண்பு நலங்களை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். 4 பேருடைய வருமானம் வீணாகுது அப்படின்னா ஏன் இந்த மாதிரி 500 ரூபாய் வாடகையில் இருக்கிறவங்க ஒரு 3000 ரூபா வாடகைக்கு போகிறதுன்னு ஒருத்தருடைய வருமானத்தை நல்ல வீட்டுக்குன்னு கொடுத்தால், அடுத்து 3 பேருடைய வருமானம் ஆவரேஜாக நீங்கள் வந்து 5000 ரூபா போட்டாலே 4 பேருக்கு 20,000ன்னு கணக்கு எடுத்தால் இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்றதுக்கு 5000 ரூபாய் போதுமானது. அப்போ 20,000 ரூபாய் என்ன ஆனது? நீங்கள் 5000 ரூபாயை வீட்டு வாடகை கொடுத்தாலும் 10,000 ரூபா மிச்சமாகணும். இப்படி கணக்கெடுங்க. ஏன்னா கணக்கு நீங்கள் எடுக்கும் பொழுது ஐயா வீட்டு வாடகை 3000மா 5000மா, நல்ல வீடு கொடுங்க. நீங்கள் இந்த 10,000 மிச்சமானுச்சுன்னா வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய். ஒரு 3 வருஷம் மிச்சமானுச்சுன்னா இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மங்கள காரியங்களெல்லாம் வருது. அப்புறம் என்ன பண்ணுறோம், நமக்கு இன்னும் வருமானம் அதிகமாகும். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய 5000 ரூபா ஆவரேஜ் வருமானத்தில் இருக்கிறோம். இன்க்ரிமெண்ட் எத்தனை கம்பெனியில் வாங்கிட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கி அரசாங்கமே வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா? சம்பள உயர்வு கேட்டுட்ருக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் வரும் பொழுது ஏன் உங்களுக்கு உயர்வு வராது, ஏன் மிச்சமாகாது? இந்த கணக்கை நான் போடுறேன்னா என்னுடைய அமைப்பில் நான் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருந்துட்டு இன்றைக்கி வர்ற கிளைண்ட்டாக ரைட், அவங்களுக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்தோமா, அந்த குடும்பங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணுமா, இவ்வளோ பிரச்சனைகளோடு நீங்கள் இருந்துட்டு இப்படி இருக்கலாமான்னு என்னுடைய அடுத்த கிளைண்ட்டு சந்தோஷமாக வந்து என்கிட்ட வந்து இருக்கக்கூடிய கிளைண்ட்டை அறிமுகப்படுத்துகிறோம். இவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் மணிபாரதியை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்ட்டு. சார் இல்லை சார், அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் சார் வந்தோம். அப்போ இவங்களுடைய சந்தோஷத்தையும் கேட்டுக்கங்க, கூடுதல் நம்பிக்கை வரும் அப்படிங்கிறோம். என் மேலே சந்தேகப்பட்டு என்கிட்ட வர்றவங்க கிடையாது. ஆனால் நான் ஏன் இவங்களை அறிமுகப்படுத்துகிறேன்னா, நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. முடியாதுன்னு சொன்னவர் முதல்ல இவர். இன்றைக்கி முடியும்னு இவர் சொல்கிற அளவுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அந்த வீடு சொல்லி கொடுத்துச்சுங்கிறத தான் நான் சொல்லித்தரேன். அப்போ உங்கள் வீடு உங்களுக்கு நல்லது சொல்லி தர்றதுக்கும் மங்களமாக இந்த ஒன்றுமில்லைன்னு நான் சொல்கிறேன்னே ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது என்னன்னா, கவலை ஒன்றும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறத உருவாக்கணுங்கிறதுக்காக நாம் இந்த அமைப்புகளையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியதாயிருது. ஆகையினால ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய கவலைக்கு முதல்ல வந்து நான் டிவி மூலமாக கொடுத்த மருந்து பத்தாது அப்படின்னு அவங்க மூலமாக கூடுதல் பூஸ்டப் உங்களுக்கு தர்றோம். அப்புறம் உங்கள் வீடு தான் உங்களுக்கு தரப்போகுது. ஏன்னா அந்த அமைப்புகளுடைய பலம் அவ்வளோ பெரிய விஷயம். அடாடாடாடாடா, நானே அசந்து போனதெல்லாம் உண்டு. ஓ, இந்த அமைப்பு நம்ம கொடுத்ததில் இந்த குடும்பம் இவ்வளவு தூரம் வந்திருக்குதே, சே நல்லா இருக்கட்டும்ப்பா, பரவாயில்ல அப்படின்னு ரசிச்சிருக்கிறோம். அதே பார்த்திங்கன்னா 2 கை குழந்தைங்களை எடுத்துகிட்டு வந்து யதார்த்தமாக ஒரு பாமரத்தன்மையை எனக்கு முன்னால் உள்ள பெண்மணிகளையும் நான் பார்த்துருக்குறேன். இவ்வளவு பாவம் என்ன கஷ்டம் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கெல்லாம் போய் பார்த்த உடனே ரொம்ப இருக்கும். 1-2 கரெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம், இதில் இருந்தாவது வெளியில் வாம்பான்னு. இப்போ நான் இன்னொரு வீட்டுக்கு வரப்போகிறேன் சார், அந்த வீட்டை நீங்கள் வந்து பார்த்து எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போவேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னா இந்த கலையினுடைய அமைப்பு இது உண்மையான கலை, உண்மையான வாழ்வியல் கலை. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நாம் வந்து எல்லாத்தையும் யதார்த்தமாக கேலியாக கிண்டலாக கொண்டு போயிட்டுருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் கட்டடத்தில் கொடுத்த அமைப்பு தானே. இல்லைன்னா காட்டு மயட்டில் இது வந்து வாஸ்து அப்படிங்கிறது இன்னைக்கு வந்தது தான். இது வந்து முன்னாடி உள்ள அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வாதிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இது வந்து இப்போ உள்ள அமைப்பா இல்லை ஆரம்பத்துலேருந்தே இருக்கிற அமைப்பா சார்? அதாவது எல்லாமே ஆதியிலிருந்து சொல்லப்பட்டது தான். இன்னைக்கு ஏபிசிடி இப்போதான் வெளிவருது. ஏபிசிடிங்கிறது 26 எழுத்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புதிதாக ஒரு கவிதை எழுதினேன்னு சொல்கிறீங்களே, உங்களுடையதான் இந்த 26ல் எதை இணைச்சிங்கன்ட்டு. அப்போ உங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்த கதையினுடைய அமைப்பில் ஒரு கருவை நீங்கள் சிந்தித்து அதற்கு ஒரு புது வடிவம் நீங்கள் தந்திருக்கிறீங்க, அவ்வளோதான்.
இப்போ ஒரு மாணவர் சொல்லுகிறார், எங்கள் ஆசிரியர் அழகாக பாடம் நடத்தும் பொழுது அத்தனை மாணாக்கர்களும் அதை கவனிக்கும்படியான ஒரு அமைப்பை கொடுத்து விட்டு பாடம் நடத்துகிறார்னு சொல்கிறார். அப்போது அத்தனை மாணாக்கர்களும் அதை கவனிக்கும் அளவுக்கு அவர் எத்தனை புத்தகத்தை படித்துட்டு இங்கே வந்திருப்பார். அதனால தான் லைப்ரரிக்கு போங்க, நீங்கள் படித்தது பத்தாது, படிங்க. இன்றைக்கி 1000 மேகசின் சினிமாவாக வருது. நான் ஒரு வீட்டுக்கு போய் பார்க்குறேன், 15 சினிமா மேகசினாக இருக்குது. என்ன விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்? வேணால் உடை அலங்காரத்தை பற்றி தெரிந்துக்கலாம், அதில் நீங்கள் ஆசைப்படலாம். ஆனால் வெளி அலங்காரமாக அதை பயன்படுத்த முடியுமா? முடிவதில்லை. ஏனென்றால் அது ஒரு நாடக அமைப்பு, ஒரு நாட்டிய அமைப்பு, ஒரு அரங்கத்தில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை நாம் ரசிக்கலாம். ஆனால் அதையே வாழ்க்கையாக ஆக்க முடியாது. இன்றைக்கி அறநானூறு புறநானூறுன்னு வாழ்க்கை தத்துவங்கள் சொன்ன அத்தனை அமைப்புகளையும் இன்றைக்கி விளக்கமாக நாம் கேட்கும் பொழுது தான் இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறதா அப்படின்னே தெரியுது. அப்போ வாஸ்துலையும் இப்போ மணிபாரதி இவ்வளவு விளக்கம் தர்றதுனால தானே உங்களுக்கு புரிய வருது. அப்போ மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை எளிமையாக உங்களுக்கு சொல்லும் பொழுது வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு நீங்கள் முன்னேறி வருவதற்கு இது ஒரு வாய்ப்பு. சார், அதாவது நீங்கள் இது சாஸ்திர ரீதியாக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா சார்? சிலர் அறிவியல் ரீதியாக தான் ஏற்றுக்குவேன் எந்த ஒரு கருத்தையும் அப்படிங்கிறவங்களுக்கு அறிவியல் மூலமாக விளக்கம் சொல்ல முடியுமா சார்? இன்னைக்கு அதான் H2O அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே பாடம் சொல்லி கொடுக்குறாரு, நீரின் மூலக்கூறு H2O அப்படின்ட்டு. எங்கப்பா நீரினுடைய மூலக்கூறை சொல்லு அப்படின்னா HGIGKன்னு சொல்லி போட்டு HIGK அப்படின்னெல்லாம் அந்த O வரைக்கும் சொல்லிட்டு இதுதான் மூலக்கூறுன்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அதில் கிண்டல் எடுத்து கொண்டு வந்தான் அப்படின்னு ஒரு வாதம் இல்லையா? இப்போ ஹெச்ன்னு வந்துருச்சுன்னா HIGK LMNO அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தானே சார் H2O, நீங்கள் H2O அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபார்முலா கொடுக்குறான்னா சிந்தித்த விதம் சரி. இது கேளிக்கை எடுத்துக்கலாம், உன்னுடைய அறிவு இப்படியும் சிந்திக்கிறதான்னு எடுத்துக்கலாம். ஆனால் டெஸ்ட் டியூப்பில் நீங்கள் பண்ணி நீங்கள் வாட்டரை நீங்கள் தரணும்னா இந்த அமைப்பு பொருந்துமா? அப்போ தான் இந்த ஃபார்முலாவினுடைய உண்மையை நாம் வெளிப்படுத்துகிறோம். இப்போது வாஸ்துல இதை நீங்கள் கணக்கில் எடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு உள்வாங்கி இந்த கட்டடம் எடுத்து அப்படியோ பயோ எனர்ஜியாக திருப்பி தருகிறதுங்கிறது தான் சயின்ஸ். அப்படி பயோ எனர்ஜிங்கிறத தான் ஃபிசிக்கல் எனர்ஜின்னு இன்றைக்கி உங்களுக்கு பாலிடெக்னிக்கலெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஃபிசிக்கல் எனர்ஜிக்கு கட்டடம் துணையாக இருக்கிறது, அதுக்கு வெண்டிலேட்டர்ஸ் அவசியம். அதே நேரத்தில் இயற்கையான அமைப்புகளுடைய தன்மைகளுக்கு கழிவறை அமைப்புகள் அவசியம். அதையும் ஆதியிலேயே இந்தந்த பாகங்கள் தவறானது, இந்தந்த பாகங்கள் சரியானதுன்னு சொல்லிட்டான். நம்மளுடைய உடல் கூறு அமைப்பை நீங்கள் எப்படி சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களோ, கட்டடத்தினுடைய ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு மணலும் உங்களுக்கு காவியம்தான். ஆனால் நாம் நினைக்கிறோம் இது வெறும் செங்கல், இது வெறும் கல் அப்படிங்கிறோம். ஆனால் இந்த காவியத்தை உருவாக்குவதற்கு அந்த கட்டடங்கள் தான் நமக்கு ஒரு அமைப்பு. அப்போ இந்த கட்டடத்துக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலைன்னு நீங்கள் விட்டுருந்தீங்க. அப்படிங்கும் பொழுது தெரிஞ்சிக்காமலே எல்லாத்தையும் விட்டுறலாமா? இன்றைக்கி நாட்டு நடப்பு என்ன, கிரிக்கெட்டில் டெண்டுல்கர் என்ன வாங்கியிருக்கிறார் அப்படின்னு ஆர்வம் காமிச்சு அடிக்கிறோமே, அவர் சிக்ஸர் அடிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை. இந்தியா ஜெயிக்க வேண்டும், இந்தியா ஜெயிப்பதற்கு நம்மளுடைய டெண்டுல்கர் சிக்ஸர் அடிக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வில் வர்றோம் இல்லைங்களா? அந்த உணர்வை இந்த வீட்டில் நாம் சிக்ஸர் அடிக்கணும். வாழ்க்கையில் நம்ம சிக்ஸர் அடிக்கும் பொழுது அந்த பந்து போகும் பொழுது பந்தோடு ஓடி போய் அப்படியே நாமளும் விழுகிறோமே, அந்த உணர்வுகளுக்கு இந்த கட்டடம் துணையா இருக்கணும்ங்கிற அளவை. ஒரு பிரச்சனை இருந்தா பரவாயில்ல சார், நீங்க சொல்ல மாதிரி ஜெயிச்சு வரலாம். ஆனா தினமும் ஒரு பிரச்சனை, நாள்தோறும் விதவிதமான பிரச்சனைன்னு வரும்போது எப்படி ஜெயிச்சு வர முடியும்? ஒண்ணுன்னு தானே சொல்றீங்க, அப்போ ஒரு பிரச்சனை தானே. தினமும் ஒண்ணுன்னா வெரைட்டியா வந்துட்டு இருக்குல்ல சார். இதுக்கு காரணம் என்னங்கிறத தான் நான் கட்டடத்துல புட்டு வைக்கிறேனே. அப்போ நீங்கள் கட்டடத்தை புட்டு வைக்கும்பொழுது கொஞ்சம் போல் புட்டு வைக்கணுங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்காக வெறும் புட்டு தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ கட்டடத்தில் திருத்தம் கொடுன்னா மணிபாரதி கிட்ட போனால் வம்பு அப்படின்னு நினச்சா மணிபாரதிக்கு நஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது.
ஏனென்றால் மணிபாரதி வந்து நீங்கள் நஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறார். அப்போ இதுக்கு இந்த கட்டடம் துணைன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் இப்போ ஒன்றும் இல்லை, அதாவது 20 லட்சம் ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது அப்படின்னா அந்த 20 லட்சம் ரூபாயை முறைப்படுத்துவது எப்படிங்கிறத தானே நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் முதல்ல அங்கீகாரமாக எடுத்துக்கிட்டா தானே அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்லா வரணும், இவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்குறோம், அடுத்து நம்ம வந்து பென்ஸ் கார் புதுசாக என்னமோ 1,19,00,000 வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது ஒரு வீட்டை நம்ம கொடுக்கும் பொழுது அடுத்த வளர்ச்சிகளை நம்ம நினைக்காமல் ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா கட்டடத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம்னு சொல்கிறேன். நாளைக்கு சோத்துக்கு எனக்கு எதை பற்றியும் அவசியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் கட்டடத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம்னு சொல்கிறேன் நான். ஆனால் நாம் என்ன லட்சியத்தோடு இருக்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த குழந்தை எல்கேஜிக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது இந்த காலேஜில் தான் நான் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு எல்கேஜிக்குள்ளே நுழைக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் நிறையா. நானே கண்டிருக்கிறேன் கனவு, இந்த ஸ்கூலில் தான் எனக்கு குழந்தை பிறந்தாலே நான் சேர்த்தணும்னு நினச்சவன், அதே ஸ்கூலில் தான் என் குழந்தைய நான் சேர்த்தினேன். ஆனால் என் குழந்தைய நான் சேர்த்துறதுக்கு இத்தினோண்டு கூட நான் கஷ்டப்பட கிடையாது. அங்கே பணி செய்த அதே ஆசிரியர்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி கொண்டு வந்து எனக்கு கொடுக்கவும், ஃபில்லப் பண்ணி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அதை போய் ஸ்கூலில் கொடுத்து அங்கேருந்து கார்டை போஸ்ட்டில் அனுப்பிச்சா கூட நம்ம சாருக்கு லேட்டாக போயிடணும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் நடைமுறையில் நடந்த உண்மைகள். ஆனால் இன்றைக்கி எல்கேஜிக்காக எத்தனை ஸ்கூலுக்கு நான் ஏறி அலைஞ்சேன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே தடைகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது தினம் ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே, இதே மாதிரி இன்றைக்கி இந்த குழந்தைய இந்த ஸ்கூலில் சேர்த்துறோம், நாளைக்கு அதை நம்ம பண்ணணும், அதை இப்போ இங்கே ஒன்றும் ஆஹா ஸ்கூல் ஃபீஸுக்கு நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அது பாட்டுக்கு அது நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் எதை பற்றி உங்களுக்கு என்ன, நீங்கள் இன்றைக்கி ஒரு குழந்தை உங்களுக்கு பிறந்திருக்கிறான் அப்படின்னா அவனுடைய 21 வயதுக்கு வரைக்கும் நீங்கள் கடமை செய்ய நீங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறது உண்மை தானே. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டை பாருங்கள். இன்றைக்கி வந்து உங்கள் குழந்தைய நீங்கள் எல்கேஜியில் நீங்கள் கல்யாணம் ஆன பிறகு குழந்தை வேணும்னு நம்ம ஏன் ஆசைப்படுறோம்? சந்ததியினுடைய வளர்ச்சி, வாழ்க்கையினுடைய தம்பதியினுடைய வெற்றி, இப்படின்லாம் எடுக்கிறீங்கன்னா கட்டடத்துக்கு வாங்க. அது பிசிக்கல் எனர்ஜிக்கு ஒத்துழைப்பா எது இருக்கு? வர்றதே வந்து பிரச்சனையா இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்றது? அதைத்தான் சொல்றேன். அதான் தினம் ஒரு பிரச்சனை, அதில் ஒரு பிரச்சனை, அதுவும் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கான ஒரு பிரச்சனைன்னு ஆயிடுது. இன்னைக்கு நாம் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பூரா நல்ல அமைப்புகளாக கொடுக்கப்படுறதுனால அந்த அமைப்புகள்லேருந்து நல்ல அமைப்புகள் தான் கிடைக்குது. இப்படி கிடைக்கலன்னா இந்த மணிபாரதி இவ்வளோ தூரம் உங்களோட பேசணுமா? சார் அது பரவாயில்ல. ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து 36 வயது ஆகியும் வந்து இன்னும் திருமணம் நடைபெறல, இந்த வருஷம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமா போயிட்டே இருக்கே தவிர திருமணம் நடந்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க சார். இதே மாதிரி ஒரு வீட்டை தான் நான் திருத்தி இன்னைக்கு மங்கள காரியத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்கிறேன், கொடுத்துருக்குறோம். என்ன மணிபாரதிக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை கொடுத்து பத்திரிக்கைகள்லாம் அனுப்பிச்சாங்கன்னா நான் லட்சக்கணக்கான பத்திரிக்கை காமிக்க முடியும். ஆனால் அவங்க எல்லாம் எனக்கு பத்திரிக்கை அனுப்புகிறாங்க, அவ்வளவுதான். ஸ்ரீ அமிர்தா வாஸ்து கன்சல்டிங் சென்டருக்கு நன்றி அப்படின்னு அடித்தாங்கன்னா நான் அத்தனை கிரகப்பிரவேச பத்திரிக்கையும் காமிப்பேன். ஒரு சிலர் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இது வாஸ்துப்படி கொடுத்துட்டோன்னு தெரிஞ்சு மணிபாரதிக்கு சர்டிஃபிகேட் பண்ணிட்டா நம்மளை எத்தனை பேர் இடித்து குத்தி எல்லாம் பண்ணான், அப்போ அவெல்லாம் பொறாமப்படணும் வாழ்க்கையிலேன்னு நினைக்கிறதும் அமைஞ்சு போகுது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு போனால் நிறைய பேர்த்துக்கு உதவுறாங்கங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அந்த நேரத்தில் அது வரல இல்லையா, நம்மளை திட்டினான்ல, அவன் என்னை வீடு கட்டிடுவியான்னு சவால் விட்டான்ல, கட்டிட்டனா இல்லையா, பத்திரிக்கை முதல்ல அவனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்லாம் போகிறான். ஏன்னா உணர்வுகளினுடைய அமைப்புகளில் பாதிக்கப்பட்ட தன்மைகளில் பக்குவமாய் நொந்து போயிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் சாதாரண மனிதனாக நடந்துக்கிற மாதிரி அமைஞ்சு போகுது. அதே நேரத்தில் நான் கொடுத்த நல்ல வீடுன்னு வரும் பொழுது அதற்கு பிறகு ஆஹா நாங்கள் அந்த மாதிரி செய்யாமல் விட்டுட்டோம் சார், தப்பு பண்ணிட்டோம் சார், எத்தனை பேருக்கு வேணாலும் சொல்கிறேன் சார் அப்படிங்கிற அமைப்பில் அந்த கிளைண்ட்டுகள் வந்திருக்காங்களே, அன்னைக்கு பத்திரிக்கையில் அடிச்சிருந்தா கூட நான் தூக்கி ஓரமாக போட்டிருப்போனோ என்னமோன்னு என்னை சிந்திக்க வைக்கிது. அப்படியெல்லாம் இந்த உலகம் செய்வதனால் இந்த கலை தங்குது. கவலையே வேண்டாம். என்ன 36 வயசு அப்படின்னுங்கும் பொழுது 10 வருஷமாக அவங்க ஜோதிடர் சொன்னது உங்களுக்கு நடக்கலை இல்லையா, அப்போ ஜோதிடர் குற்றவாளின்னு சொல்ல முடியுமா? ஏனென்றால் உங்கள் வீடு மங்கள காரியத்திற்கு தடையாக இருப்பதற்கான காரணங்கள் பலவற்றில் சிலவற்றை பெற்றிருக்கும். அந்த சிலவற்றை என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு மணிபாரதியை நாடுங்கள், சேர்ந்து கண்டுபிடிப்போம்.
இது உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னா நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போகணும். சார் இதான் சார் என் வீடுன்னு நீங்கள் காமிக்கணும். நான் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு பக்கம் போய் இன்னார் எனக்கு சொன்னாங்க அவங்க வீடானா கேட்க முடியும். அப்போ சேர்ந்து தான் கண்டுபிடிக்கணும். என்னை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் கொடுப்பேன், அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய இன்ஜினியரை தருவேன், அவர் மூலமாக நீங்கள் களை எடுத்துக்கணும். சார் அதாவது வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கு. ஆனால் வந்து இந்த ஸ்நேகிதி எழுதியிருக்காங்க, இது வரைக்கும் வந்து வீடே வந்து நிறைய வீடு 10 வீட்டுக்கு மேலே வந்து மாறிட்டேன். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோன்னு சொல்லிட்டு முன்னே வீட்டுக்காரங்களோட பிரச்சனை, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை அப்படின்னு பல வீடு மாறிக்கிட்டே இருக்கோமே தவிர வீடே முதல்ல வந்து எங்களுக்கு சரியாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஏன்னா உங்களுக்கு இந்த கலையினுடைய நுட்பம் தெரியலை, அதனால் அமைய மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், 2 ரூம் இருக்குது 3 ரூம் இருக்குதுன்னு போகிறோம். ஆஹா பரவாயில்ல 2 ரூம்லேயே அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம்னு போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக கொடுத்துருக்காங்களா தப்பாக கொடுத்துருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியல இல்லைங்களா? இதுதான் வாஸ்து அறியாமை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த வாஸ்து அறியாமைத்தன்மை உங்கள்கிட்ட இருந்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் 10 வீடும் உங்களுக்கு தப்பாக இருந்திருக்குது. வாங்களேன் சொல்லி தந்தார். ஒரு வீட்டு இப்போ இருக்கக்கூடிய வீட்டை நம்ம திருத்துவோம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் பொழுது அடுத்து ஒரு நல்ல வீடு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். நீங்கள் போய் பார்த்தோன்னே இது நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணுற மாதிரி அமைஞ்சிட்டு என்ன இன்னொரு மாதம் நல்ல வீடு தேடுவோங்கிற அமைப்பு கிடைக்கும். அதனால் சேர்ந்து தேடலாம் வாங்க. ஓகேவா? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். தூத்துக்குடி விஜயம் மே 26, 27, 28. இடம் PSK காம்ப்ளெக்ஸ் 2ஆம் கேட் அருகில் தூத்துக்குடி. முன்பதிவுக்கு RG ஜனனி, செல் 9865376115.